एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवाग्मस्तनूभिः यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धशर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால வேதத்தினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய உபனிஷத் ஒவ்வொரு ஷாக்காவினுடைய இறுதியில் 1180 ஷாக்காவுக்கும், ஷாக்கானா பகுதி, ஒரு ஷாக்காங்கிறது ஒரு ரிஷி அதை வழி நடத்தியிருப்பாங்க. அந்த சீரியலில் ஒவ்வொரு ஷாக்காவுக்கு இறுதியில் ஒரு உபனிஷத்து இருக்குது. 1180 ஷாக்கானா 1180 உபனிஷத்து இருந்திருக்கணும். இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக 300 உபனிஷத்துன்னு கேள்விப்படுறேன். அதில் ஒரு 200 உபனிஷத்து பிரிண்டடுன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் பிரிண்ட் ஆகி வெளிவந்த உபனிஷத்து என்னுடைய இந்த பார்வையில் 120 உபனிஷத்து நம்மக்கிட்டே இருக்குது. சிலது ஹிந்தி பாஷ்யம் எழுதியிருக்காங்க, சிலது இங்கிலீஷ் பாஷ்யம் எழுதியிருக்காங்க. ஹிந்தி பாஷ்யத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய பீம்சிங் 112 உபனிஷத்து ஹிந்தியில் பாஷ்யம் பண்ணியிருக்காரு. அந்த பாஷ்யத்தை தான் நாம் சம்ஸ்கிருத ஒரிஜினலோட மூலமந்திரத்தோடு தமிழ் செய்திருக்கோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழ் செய்திருக்கோம். அத்தியாவசியமான அத்தனை வார்த்தையும் நம்ம தமிழ் செய்திருக்கோம். தேவையற்ற வார்த்தைகள் நிறைய இருக்கும். இப்போ நம்ம ஞான மார்க்கத்துக்கு தேவையில்லாத பல மந்திரங்கள் வந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணாமல் விடாமல் அந்த மந்திரங்களையும் அதனுடைய பாவங்களை சாரமாகவும் ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சகல உபனிஷத்தையும், ஏன்னா இந்த உபனிஷத்துலேயே பக்தியும் யோகமும் ஞானமும் சொல்லக்கூடிய 3 முக்கியமான யோகங்களும் இருக்குது. பக்தி யோகமும் இருக்குது, ராஜயோகமும் இருக்குது, ஞான யோகமும் இருக்குது. நாம் ஞான யோகத்தை பிரதானமாக கடைபிடித்தாலும் பக்தியும் யோகமும் அதுக்கு ஆதரவாக இருக்குங்கிறத நம்ம மறுக்காமல் அதையும் ஏற்றுக்கிட்டு பூர்ணமான ஞானம் இந்த பக்தர்களுக்கு கிடைக்கணும். பக்தி தான் ஆதாரம். யோகம் மேலே ஏறுவதற்கு வழி செய்வது, ஞானம் அன்பையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் நிரந்தரம் பண்ணுவது. ஆனால் நாம் அதை 3யுமே ஏற்றுக்கிட்டதுனால இந்த யோகத்தில் நமக்கு தேவையான சித்தாந்தங்களை ஏற்றுக்குவோம், அதனுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸை நாம் ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா எந்த கர்மாவிலையும் நாம் ஈடுபடுறதில்லை. ஞானம் ஏற ஏற கர்மா அவசியம் இல்லாமல் போயிடும், கர்மா எரிக்கப்படும்.
கிட்டத்தட்ட 400-500 ஆசனம் இருக்குன்னா அதில் ஒரு ஆசனம் 2 ஆசனம் 3 ஆசனம் தான் நம்ம இதை கடைபிடிக்கிறோம். அது மாதிரி யோகத்தில் பல இடத்துல ஹಠயோகம்லாம் வரும். அதெல்லாம் நாம் அவசியம் இல்லை, ஆனால் அதை தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற நோக்கத்தில் அதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், தமிழ் செய்திருக்கிறோம். பக்தி யோகம் ஆல்ரெடி நமக்குள்ளே இருக்கிற விஷயம், அது எல்லாரும் உணர்ந்த விஷயம். எல்லாரும் பக்தர்களாக இருந்தால் பத்தாது. பக்தியில் நீங்கள் சிகரத்தை தொட்டாலும் இறை தரிசனமே ஆனாலும் உங்களுக்கு முக்தி கிடையாது. இறை தரிசனம் ஆகும்போது எனக்கு முக்தி வேணும்னு கேட்டால் அவரே குருவாக வந்து உங்களை வழி நடத்துவாங்க. ஞான உபதேசம், ஞானாத்யேவ கைவல்யம், ஞானாத்யேவ பூரண பிரம்மானந்தம். அதனால் நிரந்தரமான தீர்வுக்கு இந்த உபநிஷத்து வழிவகை செய்கிறது. ஒரு பெரிய பிரம்ம ரகசியமாக, ராஜ ரகசியமாக, மறைப்பொருளாக இதை மறைத்து வச்சுருக்காங்க. அது தவறு இல்லை. தேடி எடுக்க வேண்டியவர்கள் தேடுவதே இல்லாத சூழ்நிலையில் மறைச்சவங்களுக்கே இப்போ அந்த மறைப்பொருள் தெரியாமல் போயிடுத்து. அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதுக்கு கடத்தப்படாமல் வீணாக போச்சு. இந்த உபநிஷத்துங்கிறது என்னுடைய பார்வையில் 4 வேதத்தையும் நன்றாக அத்தியனம் பண்ணிட்டு சொல்கிறேன். 107 உபநிஷத்தை தமிழ் செய்துட்டு சொல்கிறேன். இந்த பிரம்ம ரகசியம் ஒவ்வொரு மனிதனுடைய மூச்சு காத்துக்கு சமம். ஒரு மனிதன் ஆரம்பிக்கிற வாழ்க்கையை ஆரம்பிக்கிற 7 வயசுலேருந்து இந்த பெற்றோர்கள் அந்த குழந்தை இல்லறத்துக்குள்ளே நுழையிறதுக்குள்ளே, படிப்பை முடிக்கிறதுக்குள்ளே, வேலை வாங்கிறதுக்குள்ளே, திருமணத்தை முடிக்கிறதுக்குள்ளே தெரிஞ்சிக்க வேண்டிய மிக 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 அத்தியாவசியமான விஷயம். அறியாமையில் இதை 50 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம், 60 வயசுக்கு மேலே பார்த்துக்கலான்னு பேசுகிறதும் அதை உதாசீனப்படுத்துகிறதும் அறியாமையினுடைய உச்சம். ஒரு நல்ல பேரண்ட், நல்ல தாய் தந்தையர் தன் குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீங்கள் எது நிரந்தரம்னு தெரியலை, எதை முதல்ல கொடுக்கணும்னு தெரியலை. அதனால் 2050க்கு அப்புறம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பூர்ணமான பிரம்மஞானத்தோடு வளரட்டும்னு இது அத்தனையும் தமிழ் செய்வதோடு 40 மாவட்டங்கள்லேயும் 40 மடங்களை உருவாக்க போகிறோம். இப்போது இலவசமாக சொல்லித்தர சொல்லி எல்லாம் என்ன சொல்லுது, என்ஜிஓன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி சுய விருப்பத்தில் இந்த முருகப்பெருமானுடைய சின்சியர் சிஷ்யர்களை வைத்து இந்த பிரம்மஞானத்தை நிரந்தரமாக பரம்பரையாக கொடுக்கணும்னு முடிவு செய்து திருவையாறில் டிசம்பர் 28 முதல் சென்டர் உருவாகுது. இது 1 வருஷ பிளானு, 6 வருஷம் முழு நேர உழைப்பு, 24 மணி நேர சிந்தனையில் உருவாகக்கூடிய முதல் மடம். எல்லாருக்கும் ஜாதி மதம் இனம் மொழியெல்லாம் வேறுபாடெல்லாம் நீக்கிட்டு வேதாந்தம்னா பிரம்மஞானம் உலகத்துக்கே பொதுவான விஷயங்கிறத எடுத்து சொல்வதற்காக செய்ய போகிறோம். இந்த 108 உபநிஷத்தும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே யாரும் இதை பேசலை. என்ன காரணம்னு புரியலை. அதுக்குள்ளே போனால் உங்களுக்கு தெரியும். 108 உபநிஷத்தில் ஒரு 10 வந்து சன்னியாசிக்கும், பாக்கி 100 ஒரு சம்சாரிக்கும் தான் அது சொல்லப்பட்டிருக்கு. அதில் யோகிகளாகலாம், ஞானிகளாகலாம், சித்தர்களாகலாம், ரிஷிகளாகலாம், எல்லாத்துக்கும் வழிவகை இருக்குது. ஒரு சம்சாரிக்கு 1008 வேலைகளுக்கு மத்தியில், 1008 பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு மணி நேரம் ஆரம்ப காலத்தில் ஏகாந்தமாக உக்காந்தானா அது படிப்படியாக ஒரு 10 ஆண்டுகளில் அவனை 8 மணி நேரம் சத்துவகுணத்தில் கொண்டு வந்து நிறுத்தும்.
ஒரு சம்சாரி சதா வாழ்நாள் ஃபுல்லாக சத்துவகுணத்துக்கே போகிறதில்ல. என்னைக்காவது ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ போகிறான். பாக்கி எல்லா நாளும் துக்கம்தான், பிரச்சனை தான், மன உளைச்சல் தான். இதான் வாழ்க்கைங்கிற அறியாமை. அறியாமை அறியாமை மெய்ப்பொருள் அறியாமல் எல்லாத்தையும் அறிஞ்சின்னு இருக்கோம். எது எளிமையோ அதை விட்டுட்டு எது கடினமோ அதில் போய் முட்டிக்கிட்டு கிடக்குறோம். எதை முதல்ல செய்யணுமோ அதை கடைசி வரைக்கும் செய்ய மாட்டோம். முக்தி அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற உங்களுடைய கருத்து என்னென்னா, முக்தினா அது மரணத்தை பற்றி பேசுகிறது, அடுத்த ஜென்மாவை பற்றி பேசுகிறதுன்னு நினைக்கிறீங்க. அது தவறு. முக்தி என்றால் வாழும்போதும் வாழ்க்கைக்கு அப்பாலும், அதாவது இகத்தையும் பரத்தையும் வெல்லக்கூடிய நிரந்தரமான அமைதியையும் ஆனந்தத்தையும் அன்பையும் உலகத்துக்கு ரொம்ப அமிர்தமேகம் தர்மமேகம்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லுது. நான் இதை அறிஞ்ச வரைக்கும், புரிஞ்ச வரைக்கும், உணர்ந்த வரைக்கும் என்னுடைய அனுபூதியில் உபனிஷத் அமிர்தமாக அடியேன் பார்க்குறேன். ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து இதை பற்றி இந்த 6 ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்கோன்னா அது அமிர்தங்கிற ஒரே காரணம் தான், வேறு எந்த காரணமும் இல்லை. இந்த பிரம்மஞானம் இந்த சமுதாயத்தில் பரவுனுச்சுன்னா சமுதாய சீர்கேடு ஒன்று இருக்காது. இன்றைக்கி நான் பார்த்த வரைக்கும் சமுதாய சீர்கேடு கிட்டத்தட்ட 60% பார்க்குறேன். இதோ இன்றைக்கி நியூஸில் சொல்கிறான், ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு பெண்ணை கொலை செய்கிறாங்க அப்படின்னு வேர்ல்டு சர்வே. என்ன சொல்கிறது, போட்டோம். இந்த பிரம்மஞானம் பரவினால், உபநிஷத்து பரவினால், மெய்ப்பொருள் அறிந்தால், உங்களை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா, இறைவனை அறிஞ்சிங்கன்னா, ஜகத்தை அறிஞ்சிங்கன்னா, இதுக்கு இந்த படிப்புக்கு வேலைக்கு முன்னாடி, திருமணத்துக்கு முன்னாடி, வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடின்னு எதுக்கு சொன்னேன்னு சொன்னால், இந்த பிரம்மஞானத்தோடு நீ செயல்பட்டால், ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், தமிழர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள் பிரம்மஞானம் சேர்ந்தால் உலகில் இறையாட்சி செய்வார்கள். அறிவால் உலகை வென்று அன்பால் வழிநடத்தி ஆனந்தத்தை நிரந்தரமாக்குவோங்கிற ஒரு குறிக்கோளை அந்த உபநிஷத்து தான் எனக்கு அறிவுறுத்துனுச்சு. யாரும் சொல்ல முடியாதது, யாரும் சிந்திக்க முடியாதது, யாரும் நுட்பமான இந்த மார்க்கத்தில் போகிறவங்க திரும்புறதில்ல. அவங்களே ஒரு அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே அமரத்துவமாக ஆகிடுறாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை வழி நடத்தணும், பாஸ் செய்யணும், குடும்பம் விளங்கும், தொழில் விளங்கும், சமுதாயம் விளங்கும், அந்த நாடே விளங்கும். இந்த முயற்சியை பெரியவங்க கையில் எடுத்திருக்கணும். அதுக்கான முயற்சிகளை சங்கரர் செய்திருக்கிறார், சம்பந்தர் செய்திருக்கிறார், அப்பர் செய்திருக்கிறார், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார், எத்தனையோ ஞானிகள் செய்திருக்கிறாங்க. ஆனால் மிகச்சிறிய அளவு தான் அவங்க வாழ்க்கையில் அந்த 50 ஆண்டுகள் கூட இருந்த மக்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. சிஷ்ய பரம்பராவை உருவாக்கி இருந்தாங்கன்னா இது தொடர்ந்து இந்த பிரம்மஞானம் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும். தமிழ்நாட்டில் இதை எடுத்து சொல்லிக் கொடுக்க ஆளே இல்லை. கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் இருக்கிறோம். ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம், யாருக்கும் இதை தமிழ் பண்ணணும்னோ, இது மக்கள் மத்தியில் சென்றால் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் யாருக்கும் தோணலை. அதுவும் போகட்டும், தவறில்லை. இருட்டுன்னு சொல்லிட்டு இல்லாமல் ஒரு சின்ன அகல் விளக்கையாவது ஏற்றுவோங்கிற முயற்சி தான் இந்த 108 உபநிஷத்தை தமிழ் செய்யணுங்கிற எடுத்த முடிவு. இது சிறு விளக்கு தான், ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான் இது.
ஆனால் வல்லமை கொண்டது, வீரியமிக்கது. ஞான அக்னி, ஞான அக்னியை ஏற்றி வைப்போம் அப்படின்னு ராமச்சந்திர பிரபு அனுமனுக்கு செய்த உபதேசம். ஒரு மனிதன் முக்தி அடையணும்னா இந்த உபநிஷத்தில் ஒரு மிக முக்கியமான உபநிஷத்து மாண்டூக்கிய உபநிஷத்துன்னு இருக்குது. அதை சிரவணம் செய், சத்குருவை பார்த்து அகங்காரத்தை விட்டு நமஸ்காரம் செய்து குரு சேவா செய்து கை கட்டி வாய்ப்பொத்தி தலை சாய்த்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து இந்த மாண்டூக்கிய உபநிஷத்தை கேட்டால் முக்தி நிச்சயங்கிறார். இது யாருக்குன்னா உத்தம அதிகாரிக்கு. சரி, ஒரு உபநிஷத்தில் எனக்கு ஞானம் வரலை அப்படின்னு சொன்னால் 10 உபநிஷத்து சிரவணம் செய்ய, அதுலேயும் வரல, நான் ரொம்ப மத்தியம அதிகாரிக்கும் கீழே இருக்கேன் அப்படின்னா 32 உபநிஷத்தை சிரவணம் செய்யுங்கிறாரு. இல்லை நான் மகா அதம அதிகாரின்னு சொன்னால் கூட 108 உபநிஷத்தை சிரவணம் செய்ய, மனனம் செய்ய, நிதித்தியாசனம் செய்ய அப்படின்னு சொல்கிறார். என்ன ஆச்சரியம் சொன்னால், நம்மளுடைய சிஷ்யர்கள் ரொம்ப ஆனந்தமாக சொல்கிறேன், இன்னும் ஒரு 20-30 உபநிஷத்து கூட கேட்காத புதியவர்கள், வந்து ஒரு வருஷம் கூட ஆகாதவர்கள் எல்லாம் இதுவரைக்கும் கேட்ட உபநிஷத்தை வச்சு பல பேர் கண்ணை திறந்து, நெற்றிக்கண்ணை திறந்துட்டு இருக்காங்க. எளிமையாக அறிவு கண்ணை திறந்துக்கிட்டே இருக்காங்க. யாரெல்லாம் இவங்க பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்டையெல்லாம் பேசி அறிவு கண்ணை திறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே செய்கிற புண்ணியம், செய்கிற காரியம் அரிய காரியம். ஆனந்தம், பரமானந்தம், மகிழ்ச்சியாக இருக்கு. இப்போது நாம் இந்த உபநிஷத்தை வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக பார்க்குறேன். 108 உபநிஷத்தை தமிழ் செய்த ஒரு சிறப்பு, அதனால் கிடைக்கக்கூடிய பேர், புகழ், ஆசீர்வாதம், புண்ணியம் எல்லாவற்றையும் முருகன் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். முருகன் பேசப்படணும், குமரங்குன்றம் பேசப்படணும், முருகன் அடியார்கள், முருகன் சிஷ்யர்கள் பேசப்படணும், பிரம்மஞானம் பேசப்படணும், வேதாந்தம் பேசப்படணும், உபனிஷத்து பேசப்படணும். உபனிஷத்து பிரச்சாரம் அவசியம். இந்த நாட்டுக்கு மிக 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 அத்தியாவசியமான வேலைகளை செய்யக்கூடியது உபனிஷத். இது அறியாமையினால் வேதத்தை தவறாக திரிச்சு பேசியிருக்காங்க, தப்பாக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. வேதத்துக்கிட்டக்கே போகாத அளவுக்கு பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. நாமளும் 50 வருஷமாக கேட்குறோம், வேதம் வேதம்னு ஒரு நாளாவது அதுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சிந்திக்கலை. அதை தேடியும் போகலை. நமக்கு இல்லைங்கிற ஒரு அறியாமையில், ஒரு விழிப்பு நிலை இல்லாததுனால அதை நாம் இழந்துட்டோம். இனிமேலும் விழிச்சிக்காமல், இனிமேலும் தூங்காமல் விழிச்சுக்கணும். உதாசீனப்படுத்தக்கூடாது. தமிழும் சமஸ்கிருதமும் 2 கண்ணாக பாவிங்க. எதுவும் ஒன்றும் கெட்டு போகாது, ஒன்றும் கெட்டு போகாது. பகைமை வளர்க்க வேண்டாம். சமஸ்கிருதம் இந்த நாட்டில் பிறந்தது. நாம் எப்படி பிறந்திருக்கோமோ, நமக்கு எவ்வளோ சகல உரிமைகளும் இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் சகல உரிமைகளும் இருக்குது. அதில் தான் இந்த பிரம்ம ரகசியங்கள்லாம் மறைஞ்சிருக்கு. ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், புராணங்களாக இருக்கட்டும், எல்லாம் மூலம். என் கந்த புராணம், முருகப்பெருமான் நமக்கு ப்ராப்பர்ட்டியாக நம்மளுக்கு சொந்தமாக இருக்கார். ஆனால் அவருடைய டாக்குமெண்ட்ஸு, 10 சர்டிஃபிகேட்லாம் அங்கே இருக்குது, நார்த்தில் இருக்குது. ஞானத்தை கொடுக்கறதுக்கே இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தவர். அதனால் இந்த
உபனிஷத்து 108ஐயும் இன்றைக்கி 108வது படிக்கட்டில் கால் எடுத்து வைக்கிறோம். பக்தி உபனிஷத்து, ஞான உபனிஷத்து, யோக உபனிஷத்துன்னு சொல்ல இது சந்நியாச உபனிஷத். 10 12 இருக்குது. அதில் ஒன்று பரமஹம்ச பரிவிராஜக உபனிஷத்துன்னு பேர். இது இன்னைக்கு பேச போகிறோம். ரொம்ப சின்ன உபநிஷத்து, 2 நாளில் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த உபநிஷத்தை முதல்ல படிப்படியாக உங்களை மேலே ஏற்றும். சுவாதிஷ்டானத்தில் இருக்கிற நாம சிகரத்துக்கு செல்லலாம். எண்ணங்கள் உயர்ந்தால் தான், நுட்பமான அறிவு இருந்தால் தான் லைஃப் ஸ்டைல் மாறும். நான் சொன்ன மாதிரி வேதம்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காமலே அது வேண்டான்னு சொல்கிறது அறியாமை. வேதம் கற்றவர்கள், வேதம் தெரிந்தவர்கள் வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. அது ஒன்று போதும். வேதத்துக்குள்ளே என்ன இருக்கு, என்றைக்காவது நாம் யார், எங்கேருந்து வந்தோம், என்ன செய்கிறோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம், என்ன செய்யணும், நம்ம கரெக்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா, நம்மளுடைய முடிவு எப்படி இருக்கும், இன்னும் எவ்வளோ நாள் இங்கே தங்க போகிறோம், ஏதாவது இந்த கேள்வி கேட்டிருக்கோமா? இறைவன்ட்டு அதை கூட இதை கூடன்னு சித்திகளை கேட்குறமே, முக்தியை ஒரு நாளாவது கேட்டிருக்கோமா? அன்பும் அமைதியும், ஆனந்தமான அன்பும் அமைதியும், ஆனந்தமும் நிறைந்த வாழ்க்கை கூடன்னு என்னைக்காவது கேட்டிருக்கோமா? அப்படி கேட்டால் அது பேர் தான் முக்தி. மரணத்துக்கு அப்புறம்னு நீங்களாக நினச்சிட்ருக்கீங்க, அது தவறு. இதெல்லாம் அறிந்து புரிந்து உணர்ந்து தான் அடியன் பேசுகிறேன். இந்த இனம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதா அடியன் உணர்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கதி, இந்த பிரம்மஞானம் சொல்லிக் கொடுக்க இல்லை, இடம் இல்லை. எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது, ஆசிரமம் இருக்குது, மடம் இருக்குது. அதனால் இந்த ஸ்ரீ குமரன் வேதம் அனைத்து மொழி, அனைத்து ஜாதி, அனைத்து மதம் எல்லாருக்கும் பொதுவான இந்த உபநிஷத்தை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சமர்ப்பிக்குது. நிதானமாக மெதுவாக, ஆரம்பத்தில் சாதாரண பேச்சு தமிழில் தான் பேசுகிறேன். எளிமையான வார்த்தைகள், எளிமையான கருத்துக்கள் போல தோணும். போக 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 அப்படியே சூக்ஷ்மத்துக்கு உள்ளே போயிடும். அதனால் ஒவ்வொரு உபநிஷத்தையும் ரொம்ப நிதானமாக 1 மணி நேரம் ஏகாந்தமாக உக்காந்திங்கன்னா சத்துவகுணத்துக்கு வருவீங்க. சத்துவகுணத்துக்கு வந்தால் தான் நீங்கள் வாழ்க்கைனா என்னன்னு புரியும், நீங்கள் யாருன்னு தெரியும், இறைவன் யாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் மேன்மையோ மேன்மை தான். நித்தியமாக ஆனந்த கண்ணீர் வடிப்பீங்க. வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக புரியும். என்னுடைய மகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால் எல்லாரும் இந்த அமிர்தத்தை பருகணும். உங்கள் தாய்மொழியில் இருக்குது, தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி பிரார்த்தித்து உபநிஷத்துக்குள்ளே போகிறேன். இந்த உபநிஷத்து நம்மளுடைய பயணத்தில் 108வது படிக்கட்டாக பார்க்குறோம். பரமஹம்ச பரிவிராஜக உபநிஷத்துன்னு பேர். அத்தர்வண வேதம் 5 மந்திரம்தான். ஆனால் ஒவ்வொன்றும் ஒரு மந்திரத்துக்குள்ளே 5 மந்திரம் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு நாளைக்கு 10 20 பார்க்குறோம். இதெல்லாம் விசாரம் இல்லாத உபநிஷத்து. நாளைக்கு வருது, நாளைக்கோ இல்லை நாளான்னைக்கு வரப்போகுது ஒரு புதிய உபநிஷத்து. விடுபட்டதில் 3 பெரிய பிக்கஸ்ட் உபநிஷத்தாக இருக்குது. கிட்டத்தட்ட 400 மந்திரம் இருக்குது அதில். அதுக்குள்ளே ரொம்ப சூக்ஷ்மமாக இருப்பதாக நான் அனுமானிக்கிறேன். நீ சும்மா ஒரு பெரட்டின நம்பர் சீரியல் போடலாம், ஒரே நாள் எல்லா வேலையும் செய்ய முடியாதுன்னு ஒரு பெரட்டின கிட்டத்தட்ட 390 385 மந்திரமும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 உபநிஷத்து சமம். பரவாயில்ல, இது யோக உபநிஷத்து வேறு.
அதனால் உங்களுக்கு நிதித்தியாசனத்துக்கான சூக்ஷ்மங்கள் கிடைக்கலாம். எனக்கு தெரியாது, உங்களை மாதிரி தான் நானும் இன்னும் எழுதுறது. பாருங்கள், இந்த டைரி இதோட முடிய போகுது, இந்த பரிவிராஜகத்தோடு முடிய போகுது. ஆனால் ஒரு அனுமானம், ஒரு கெஸ், இதுக்குள்ளே அதீதமான சூக்ஷ்மங்கள் இருக்குன்னு நம்புகிறேன். பார்க்கலாம். நமக்கு வேண்டியது விசாரம். விசாரம் என்ன செய்யுது? விசாரம் அனுசிரவணம், அணுச்சிந்தனம், ஞானாக்னி. ஞானாக்னினால சர்வ கர்மா எரியுது. அனுசிரவணம் தொடர்ந்து கேட்கவும், அணுச்சிந்தனம் தொடர்ந்து சிந்திக்கவும் ஞானாக்னி உற்பத்தி ஆகுது. ஞானாக்னினால் இந்த ஐம்புலன் நல்லா புரிஞ்சுங்க. அக்னிஹோத்திரின்னு உங்களை வேதம் சொல்லுது. உங்களை வேதம், வேதாந்திகளை வேதம் உபனிஷத்து அக்னிஹோத்திரின்னு சொல்லுது. யார் ஒருத்தவன் சத்குருவை பிடிச்சி சிரவண மனனம் செய்து விசாரம் செய்கிறானோ அவன் இந்த விசாரத்தினால ஞானாக்னியை உற்பத்தி பண்ணி மச்சித்தக மத்கதிகின்னு சொல்லக்கூடிய மனனம் செய்து அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம், தத்துவஞானம், அர்த்த தரிசனங்கிற நிலையை தொடும்போது அவனுடைய சகல உபாதிகளும் ஐம்புலன்களும் போகங்களும் எரிக்கப்பட்டு, முக்கியமாக 2 விஷயம். ஐம்புலன்கள்ங்கிறது போகம், ரெண்டாவது சம்சாரம், சம்சாரங்கிற இந்த ஜகத்தினுடைய வசீகரம், மித்தான வசீகரம், மாறக்கூடிய வசீகரம். இந்த 2த்தையும் கம்ப்ளீட்டாக எரிக்கிறதுனால உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவாக்னி, சித்தாக்னி, ஞானாக்னி, ஜட்ராக்னி, மூலாக்னி, ஹிருதயாக்னி, எல்லா அக்னியும் ஒரு பாயிண்டில் பெரிய யஜ்ஞம் போல் சுடர் விட்டு எரிகிறதுனால இந்த ஐம்புலன்களும் ஜகத்தும் எரிக்கப்படுறதுனால உங்களை வேதாந்தம் அக்னிஹோத்திரின்னு அங்கீகரிக்குது. வேறு யாரும் நம்மளை அங்கீகரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. வேதம் நம்மளை அங்கீகரித்தால் போதும். நான் சொல்லுவான்ல, அவன் என்ன சொல்கிறான் இவன் என்ன சொல்கிறான்லாம் பார்க்காத, இறைவன் என்ன சொல்கிறான் பாரும்பேன். முன்னாடி இந்த இறைவன் எழுதிய எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துருக்காரு. இப்போ நமக்கு அது யார் ஒருத்தவன் வேதாந்த விசாரத்தினால, ஞான விசாரத்தினால, ஆத்ம விசாரத்தினால இந்த பொய்யை எரிக்கிறானோ, மெய்யில நிற்கிறானோ அவனை அக்னிஹோத்திரின்னு சொல்லுது. இப்போ வேதாந்திகளுக்கு இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில், இந்த பாரத சமுதாயத்தில் அக்னிஹோத்திரிங்கிறது ஒரு உன்னதமான நிலை. வேதாந்தத்தில் கர்மகாண்டம் அங்கே அந்த பாரம்பரிய அக்னியை வளர்த்து அக்னி பூஜா செய்து ஆகுதி கொடுத்து, கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய அக்னிஹோத்திரிகளை விட ஞானகாண்டத்தில் அகத்தில் இருக்கக்கூடிய சகல உபாதிகளையும் எரிக்கக்கூடிய, ஜகத்தையே எரிக்கக்கூடிய ஞானாக்னியை தொடர்ந்து விசாரம் செய்கிறதுனால உங்களை அக்னிஹோத்திரின்னு வேதாந்தம் அங்கீகரிக்கிறது. வேற என்ன, இது 1000 நோபல் பரிசுக்கு சமம். நம்ம பாரசமணி தான் நம்ம சிஷ்யர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ரேஷன் இல்லை, ஃபஸ்ட்டு எக்ஸாக்ரேஷன் மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் பாராட்டுறதுக்காக சொல்கிறேன், அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பாருங்கள், உங்கள் நிகழ்ச்சி, வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல் எல்லாம் அப்படி மாறுதுன்னு பாருங்கள். எவ்வளோ பேருக்கு மாறி இருக்கு. இப்போ எங்குமா ஆனந்தம், அன்பு, அமைதி இருக்கா இல்லையா? நம்மளை சார்ந்திருக்கிறவங்களையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? துக்கமும் துயரமும் குழப்பமும் பதட்டமுமா இருக்கான். அப்படி ஒருத்தன் இருக்கானா அவன் வேதாந்தம் ஒழுங்காக கேட்கலன்னு அர்த்தம். எதையுமே கேட்க மாட்டான். அவன் தான் தோண்டித்தனமாகவே சுற்றின்னு கிடப்பான். கூட இருந்தாலும் தேனீக்கள் தான் தேனை பருக முடியும். கூடவே இருந்தாலும் தேனீக்கள் தான் தேனை பருக முடியும். அதனால் சிஷ்யர்கள், உண்மையான டெடிக்கேட்டட் சிஷ்யர்களை தான் வேதாந்தங்கிற அமிர்தத்தை பருக முடியும். அப்போ தான் நான் பேசுகிறதெல்லாம் இனிக்கும். சொந்த கருத்தியாக பேசுகிறேன். தர்மமேகங்கிற வார்த்தையே போட்டிருக்கு.
அதனால் இந்த வேதாந்திகளுக்கு ஒரு உன்னதமான ஒரு பிரம்மவித்துன்னு ஒரு நிலை இருக்குது. பிரம்மவித்து, பிரம்மவரன், பிரம்மவரியான், பிரம்மவரிஷ்டன்னு 4 கேட்டகரி இருக்குது. இந்த 2000 ஆடியோ கேட்டவங்கள பிரம்மவித்துன்னு அடியன் ஏற்கனவே அங்கீகரிச்சிருக்கிறேன். நீங்கள் விசாரம் தத்துவமசி நல்லா பூரணமாக கேட்டு தெளிவான அன்பு, அமைதி, ஆனந்தத்தை உங்களுக்குள்ளே நான் பார்த்தேன்னா, இப்பயே பார்த்தேன்னா உங்களை அக்னிஹோத்திரிங்கிற அந்த உபாதி, அந்த பட்டத்தை அடியன் வழங்குறேன். யார் வழங்கணும்? உங்களுக்கு குரு தான் வழங்கணும். குரு தான் முதல்ல அங்கீகரிக்கணும். உங்களுடைய ஞானம் யாருக்கு தெரியும்? என்னுடைய ஞானம் யாருக்கு தெரியும்? உங்களுடைய ஞானம் எனக்கு எப்படி தெரியறதோ அது மாதிரி தான் என்னுடைய ஞானம் முதல்ல சிஷ்யர்களுக்கு தான் தெரியும். பிரியதர்சனாயன முருகனுக்கு தனக்கு பிரியமானவர்களை தன்னை திறந்து காமிக்கிறார் முத்து போல. பாக்கி பல்லாருக்கெல்லாம் லாக்குடு. அதனால் இந்த மனன தத்துவமசி 100 ஆடியோவோ 300 ஆடியோவோ 500 ஆடியோவோ 1000 ஆடியோவோ சொல்ல முடியாது. மனனத்துக்காக பேசக்கூடிய அந்த ஆடியோக்கள் பூர்த்தி ஆகும்போது விசாரம் பூர்த்தி ஆகும். உங்களுக்கு தெளிவு பிறந்துடும். நிதித்தியாசனம் ஆட்டோமேட்டிக்காக உக்காருவீங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் தாராளமாக தியானம் பண்ணுவீங்க. மகிழ்ச்சியாக பண்ணுவீங்க. உங்கள் வேலைகள் செயல்பாடுகள்லாம் அற்புதமாக இருக்கும். எழுதி வச்சுக்க. நடக்கலைன்னா கேளு, செய்து காட்டுறேன். அடியான் செய்துட்ருக்கேனா இல்லையா? என்ன காரணம்? சங்கல்பம் மாத்திரன்னு சர்வசித்தி. சங்கல்பம்னா நடக்க ஆரம்பிச்சிடுது. முன்னாடி சின்ன லெவலில் நடந்துகிட்டு இருந்து இப்போ பெரிய லெவலில் நடந்துகிட்ருக்கு. 108 உபநிஷத்து தமிழ் பண்ணது ஒரு மைல்கல்லாக தான் சொல்கிறேன். இப்போ என்ன அர்த்தம்? அடுத்தது 40 மடாலயங்களை உருவாக்கணும். ஒவ்வொரு மடாலயத்துக்கும் 30லேருந்து 300 சிஷ்யர்கள் அதில் அவங்க வழி நடத்தணும். அடியனுடைய ஒவ்வொரு சிஷ்யர்களும் 1000 குடும்பத்துக்கு விளக்கேற்றணும். அவன் வாழ்நாள் ஃபுல்லாக முயற்சி பண்ணணும். அவன் அன்றாட வேலையை செய்யட்டும். அவன் இங்கே இல்லறத்தில் இருக்கட்டும், பணம் சம்பாதிக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். ஒரு பக்கம் பரோபகாரத்தை அவன் செய்யட்டும். போகிறப்ப உங்களை மானசீகமாக வாழ்த்துற 1000 குடும்பம் இருக்கும். நிறைவாக போகலாம். சவமாக போகாமல் சிவமாக போகலாம். முயற்சி செய்யுங்க. அடியன் 1 கோடின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன 1000 என்ன பெரிய விஷயமா என்ன? முயற்சி செய்யுங்க. இந்த அதர்வண வேதம் பரமஹம்ச பரிவிராஜக உபனிஷத்து 5 மந்திரம்தான். ஆனால் பெரிய பெரிய மந்திரம். கத்திய சைலியில் இருக்குது. கத்திய சைலினா ப்ரோஸில் இருக்குது. போயம்னா ரொம்ப கொஞ்சம் டஃப்பான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. புரியவே கூடாது. டிக்ஷனரிலாம் தேடி கண்டுபிடிக்கிட்டோன்னு. கத்திய சைலினா ஈஸியாக புரியும். கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இதை விட எளிமையாக பகவத்கீதையில் இருக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது. ரொம்ப எளிமையாக இருக்குது. பகவத்கீதை மந்திரங்கள், சம்ஸ்கிருத மந்திரங்கள் ரொம்ப எளிமையாக இருக்குது. பார்க்குறேன் நான். இந்த உபநிஷத்தில் யார் குருன்னா நாராயணன். ஆதி நாராயணன், மத்திய நாராயணன், அந்த நாராயணன் எல்லாம் பதவி இருக்கிறதுனால மாறிக்கிட்டே இருக்கும். தேவர்களில் பல உன்னத தபஸ் செய்தவர்கள் உன்னதமான பதவிகளை பெறுகிறார்கள். இங்கே பூலோகத்தில் நடக்கிறது மேலோகத்தில் நடக்குது. மேலோகத்தில் நடக்கிறதுனுடைய மினியேச்சர் தான் பூலோகம். கடவுள் இருக்கிறாருங்க நம்பிக்கை இருக்கா? யார் கொடுத்தா அந்த நம்பிக்கையை? யாரால் கொடுக்க முடியும்? நான் இருக்கேன் நீங்கள் சொல்லி தான் தெரியுமா என்ன? நான் இருக்கேங்கிறத நீங்கள் சொல்லணுமா எனக்கு? அதனால் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத யாரும் சொல்ல தேவையில்லை. இறைவன் இருக்கிறான்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு அதிசயம்தான். கனவு மாதிரி இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்கிற விசேஷம் இருக்க
ஆச்சரியமாக இருக்கும். நான் பல முறை அதை குழந்தையாக தான் பார்க்குறேன். உள்ளே இருக்கக்கூடிய விசேஷம் இருக்குல்ல, அது ஒரு அதிசயம். இப்படி பார்க்குறதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோ, குழந்தைங்க மாதிரி தான். கேட்குறதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோ, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ, சிசிடிவி மாதிரி. நம்ம தான் அதுக்கு என்ன கொடுக்கறது இல்லை, சரியானதை கொடுக்கறது இல்லை. உணவே கொடுக்கறது, செவிக்கு உணவுன்னு ஐயன் திருவள்ளுவர். செவிக்கு ஏன் உணவுன்னு செவிக்கு செய்தின்னு தானே சொல்லணும், ஏன் உணவுன்னு சொன்னார்? இந்த உயிர் அதை உன்னிப்பாக கேட்குது. இந்த சத்தானது சித்தை வச்சு உலகத்தை என்ன பண்ணுது, போகிக்குது. சித்தே ஒரு கருவி தான். சித்து மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தை வச்சு, அந்த கருவிகளை வச்சு, அதுக்கு அந்த கரணம்னு பேர். உள்புற கருவிகள்னு அர்த்தம். அந்த கரணம்னா உட்புற கருவிகள்னு அர்த்தம். ஞானேந்திரிய கர்மேந்திரியம் வெளியே இருக்குல்ல, அதை கரணங்கள்னு சொல்லுவோம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த கரணுக்கு இது வெளியில் இருக்கிறது கருவிகள். இது வரைக்கும் நீங்கள் சித்து வரைக்கும் எல்லாமே கருவி தான். எல்லாம் யாருக்கு கருவினா சத்துக்கு எல்லாம் கருவி. அது கேட்டால் சத்து நான் கர்த்தா நான் போக்தாங்கும். ஆனால் அது சங்கல்பம் பண்ணுது. கண் இல்லாமல் பார்க்குது, காது இல்லாமல் கேட்குது. குருங்கிற இங்கே ஆதிநாராயணன் சிஷ்ய பிரம்மா அப்பா புள்ள பேசிக்கிறாங்க. என்னத்தை பற்றி பேசுதுன்னா 4 ஆசிரமங்களை பற்றி பேசுது. இதில் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருக்கேன், மறுபடியும் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். ஒரு 100 வருஷ வாழ்க்கையில் பிரம்மச்சரியங்கிற படிப்புக்கு 25 வருஷமும், இல்லறத்துக்கு 25 வருஷமும், வனப்பிரசத்துக்கு 25 வருஷமும், சந்நியாசங்கிற துறவுக்கு 25 வருஷமும் அலாட் பண்ணியிருக்காங்க பெரியவங்க. ஆதி காலத்தில் எல்லாருமே துறவு இந்த இறைநிலையை முக்தியை நோக்கி தான் பயணிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த ஆசிரமங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு உலகத்தில் எங்கேயும் இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் மெத்தடாலஜி கிடையாது. இந்துயிசம் இஸ் நாட் எ ரிலிஜன், இட் இஸ் எ வே ஆஃப் லைஃப்னு இவர் விவேகானந்தர்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு அற்புதமான சயின்டிஃபிக் மெத்தடாலஜி தான், ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த தர்மங்கிற கருத்து. தர்மத்தை தாண்டி ஞானம் வேற வச்சுருக்கு, யோகம் வச்சுருக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம ரகசியங்கள் எல்லாத்தையும் தன்னுள்ள வச்சுருக்கு. நமக்கு இருக்கிற புத்தகங்கள் இவ்வளோ தான் கிடச்சிருக்கிறது. இதை வச்சுக்கிட்டே நாம் இவ்வளோ பேசுகிறோம். அதனால் இந்த பிரம்மச்சரியத்தை ஒழுங்காக சரியாக பயன்படுத்தினா, வாழ்க்கையை நல்லா வாழணுன்னா பிரம்மச்சரியம் மிகச்சரியாக பயன்படுத்தினீங்கன்னா லைஃப்பை அங்கேயே செட்டில் பண்ணிடலாம். அங்கே சரியாக நம்ம வழி நடத்தாததுனால, நமக்கு நல்லது கெட்டது புரியாததுனால நம்மளும் தான் தோண்டித்தனமாக வாழ்ந்துட்டு தான் அதை விட்டுறவங்க அதுக்கப்புறம் 10 வருஷம் போராடுறான். அப்புறம் இல்லறத்தில் 25 வருஷம் இல்லறம், வீடு மனைவி மக்கள் ஆனந்தம். அடுத்தது 25 வருஷம் அதே குடும்பத்தில் வனப்பிரஸ்தம். காட்டுக்கு போக வேண்டாம். வனப்பிரஸ்தம்னா காட்டுக்கு செல்லுதல்னு அர்த்தம். ஏகாந்தத்துக்கு செல்வது தான் காட்டுக்கு செல்லுதுன்னு. தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணியாச்சு, போகங்கள்லாம் பண்ணியாச்சு, குழந்தையெல்லாம் பிறந்துடுச்சு, 25 வயசு ஆகிடுச்சு குழந்தைக்கு. அந்த காலத்தில் ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போயும் 21 to 25 தானே பண்ணுறாங்க. அதை வெளியில் இருந்து கவனித்து அதுக்கு வழி நடத்துவாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க, வந்து போவாங்க. சந்நியாசம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேன், அது தானாக நடக்கிற விஷயம்னு சொல்லிட்டேன். அப்போ 25 வருஷம்தான் இல்லறதுக்குன்னா 25 வருஷம் வனப்பிரசத்துக்கு இவ்வளோ ப்ரியாரிட்டி ஏன் கொடுக்கணும்? என்னைக்கா சிந்திச்சு பார்த்தீங்களா அப்படி ஒரு ஆசிரமம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. நான் சொல்லிக் கொடுக்க யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியும், யாருக்குமே தெரியல. தெரியுதா? என்ன காரணம்? பிரச்சாரம் இல்லை. நம்ம மதத்தை பிரச்சாரம் பண்ண வேண்டாம், ஞானம் பிரச்சாரம் பண்ணக்கூடிய. அப்போ எதுக்கு இவ்வளவு மெட்டீரியல், இவ்வளவு கோர்சஸ் நீங்கள் காலேஜில் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. வளரக்கூடாது அதெல்லாம்.
அத்தியாவசியம் தானே. அதை ஏன் அதை வெளியில் கொண்டு வரீங்க, ஏன் அதை பிரச்சாரம் பண்ணுறீங்க, ஏன் அதை சிலபஸில் வைக்கிறீங்க? அந்த மாதிரி சூக்ஷ்மம் இது. பிரம்மஞானம் பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரச்சாரத்துக்கு தகுதி உடையது. மத பிரச்சாரம் இல்லை, ஞான பிரச்சாரம் எல்லாருக்கும் உள்ளது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாருக்கும் பொதுவானது. யாரையும் மறுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல இது தவறாக இருக்குன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். முடியாது. இதெல்லாம் நாம் தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். போட்டோம், அது தவறே இல்லை, போனால் போட்டோம். நம்ம முன்னோர்கள் ரொம்ப ரிஷி பாரம்பரியங்கிற பெருமையை நம்ம ஒரு நாளும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. வரலாறு தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம 75 ஆண்டுகள் இல்லறத்தில் இருங்க. ஆனால் 50 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டும் படாத வாழ்க்கையை ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. அடுத்த ஜென்ரேஷனை வாழ விடுங்க. அதாவது ஐடியாலஜியை வெளியில் இருந்து சொல்லுங்கள். உள்ளே பூந்துக்கிட்டு குழப்பத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே அறிவு கிடையாது, நீங்கள் உபதேசம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கே மெய் அறிவு கிடையாது, பிரம்மஞானம் கிடையாது, நீங்கள் உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தப்பாக உபதேசம் பண்ணிட்டு. நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்தா அந்த டைவர்ஸுக்கு முக்கியமான காரணத்தில் சரிபாதி % இந்த பேரண்ட்டு 2 பேரண்ட்டு தான் முக்கிய காரணமாக நான் அனுமானம் செய்கிறேன். போட்டோம். அதனால் இந்த ஞானத்தை 50 வயசுக்கு தொட்டவங்க ஒரு செகண்டு கூட வீணடிக்காமல் தினமும் 1 மணி நேரம் ஏகாந்தமாக உட்காந்து நான் உட்கார போகிறேன், கேட்க போகிறேன், பார்க்க போகிறேன் இப்படி சொல்லிட்டு இருக்காத. எரும மாடு மாதிரி வாழ்க்கை நடத்தக்கூடாது, அன்னப்பறவை மாதிரி வாழ்க்கை நடத்தணும். அதனால் இங்கே சந்நியாச விதி 4 ஆசிரமம் இதெல்லாம் பேசப்பட்டிருக்கு. சந்நியாசம் 10 உபநிஷத்து 12 உபநிஷத்து பேச்சுங்க. எத்தனை உபநிஷத்து சந்நியாசம் உபநிஷத்து தெரியுமா? எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இதுதான் கடைசி உபநிஷத்துன்னு நினைக்கிறேன். இது அதனுடைய தொடர்ச்சியாக கூட எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப பெரிய விசாரம்லாம் இது வரைக்கும் இந்த ஒரு 4 மந்திரமும் பெரிய பெரிய மந்திரம் அதுவே 10-20 பேஜஸ் வருது. அதில் எங்கேயும் பெரிய விசாரம் இல்லை, இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஏற்கனவே பேசப்பட்டது தான், இருந்தாலும் ரெனியூவல் ஆகட்டும். அதர்வண வேதத்தில் இந்த பரமஹம்ச பரிவிராஜக உபனிஷத்து அதனுடைய சாந்தி பாடம் ஓம் பத்ரம் கர்ணேபிஹி. அது படிங்க. போன வாட்டி இதே தானே பார்த்தோம். ஆப்யாயன் இது பாருங்க. அதான் எங்களுடைய பொறிப்புலன்கள் நல்லதையே கேட்கட்டும், நல்லதையே பார்க்கட்டும், நல்லதையே பேசட்டும். நாங்கள் எங்களுடைய ஆயுள் முழுவதும் தேவஹிதம், தேவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இந்திரன் முதலியோர்கள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். சூரியன் முதலான தேவதைகள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். கருடன் முதலிய தேவர்கள், குரு எங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்களுக்கு வரக்கூடிய தடை, பௌதிக தடை, தெய்வம் செய்யக்கூடிய தடை, அப்புறம் உற்றார் உறவினர், அதான் பௌதிகம். முதல்ல ருத்ராட்சத்தை கலட்டுன்னு எவன் சொல்கிறானோ அவன் துஷ்டசக்தி. நல்லா தெரிஞ்சுங்க. யாராக இருக்கட்டும், ருத்ராட்சத்தை கலட்டுன்னு சொல்கிறாதுன்னா கோயிலுக்கு ஏன் அடிக்கடி அது யாராக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், தவறே இல்லை, அது துஷ்டசக்தி தான். எதுக்கு அது சொல்கிறோம், எதுக்கு அது சொன்னோம்? தடை தடை. நீ நாசமாக போனால் ஒருத்தனும் கேட்க மாட்டான், நீ நல்லா இருந்தீங்கன்னா உடனே கேட்பான்.
யாகம் எத்தனை வருஷமாக நடக்காமல் இருக்குது எவனானு கேட்குறானு. நடத்த ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஏன் யாகம் நடத்துறீங்க? இது ஒரு கேள்வி. முட்டா பசங்க ஒருத்தன் கூட செய்யன்னு சொல்ல மாட்டான். செய்யாதன்னு சொல்கிறவனுக்கு 99% இருக்கான். நல்லதை செய்யன்னு ஒருத்தன் கூட சொல்ல மாட்டான். செய்யாதன்னு சொல்கிறதுக்கு ஐடியா கொடுக்குற ஐடியா ஐயா சாமிகள். நான் கேட்டேனா? அது மாதிரி தடை, அது பௌத்திக தடை. கூட இருக்கிறவன் தான். கூட இருக்கிறவன்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்பயுமே. ஏன்னா பகவத்கீதையில் சொல்லுது, உன்னை சுற்றி அயோக்கிய பசங்க, துரோகிகள், நயவஞ்சகர்கள், கபடதாரிகள், வேஷதாரிகள் சுற்றி இருப்பான். ஏன் அதுக்குள்ளே என்னை கொண்டு போய் போட்ட, அது உன் கர்மா. நீ அதில் இருந்து தான் என்ன பண்ணணும்? இறையும் தேடணும், இறைவனையும் தேடணும், விடுதலையும் பெறணும். நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. யாம் இருக்க பயமேன்னு உள்ளேருந்து ஒரு குரல் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும், தெரியுமில்ல? என்னை பொறுத்த வரைக்கும் தைரியம்தான் இறைவன்கிறேன். பல முகம் இருக்கு அவருக்கு. அதில் ஒன்று ஸ்திரம். ஸ்திரம்னா என்னது? தைரியம்னா என்னது? நெஞ்ச நிமிச்சிக்கிட்டு சண்டைக்கு போகிறதா? அது இல்லை. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நிற்கிறது, அதான் தைரியம். தீராகா, சங்கரருக்கு பிடிச்ச வார்த்தை அது, அடிக்கடி பயன்படுத்துவார். தீராகானா ஸ்திரமானவர்கள், ஒன்றில் நின்றவர்கள், விட்டுட்டு ஓடாதவர்கள். விளக்கை வாங்கி 6 மாதமாக வீட்டில் பூஜை செய்பவர்கள், பூஜை விளக்கை ஏற்றாமல் 23,000 கொடுத்து குருவை டார்ச்சர் செய்து வாங்கி விளக்கை ஏற்றாமல் மறைத்து வைத்திருக்கிறவர்கள். எலி வந்து அந்த திரியை எடுத்துன்னு போய் அவங்க வீட்டுக்கு நெருப்பு வச்சுருமா. அவருடைய பார்வையை பார்த்தீங்களா? அவருடைய சிந்தனையை பாருங்கள். கிட்டத்தட்ட 20 விளக்கு போயிருக்கு. எல்லோரும் நான் நல்லா இருக்கேன்னு இன்றைக்கி கூட கேட்டேன், சொன்னாங்க. என்ன அக்னிஹோத்திரம் வந்ததுனால கேட்டேன், சொன்னாங்க. அதில் யாரோ ஒருத்தவன் போட்டு கொடுத்துட்டான், ஜி இவர் வந்து விளக்கை வாங்கிட்டு போய், அணையா விளக்கை வாங்கிட்டு போய் அணையாமலே வச்சுருக்காரு. எப்படி அணையா விளக்க அணையாமல் வச்சுருக்க அப்படின்னு கேட்டால், ஏற்றுனால தானே ஜி அணையாது. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த விளக்குக்குள்ளே இன்னொரு விளக்கு எடுத்து ஏற்றி வைக்கிறாரு. அதை ஒருத்தன் கேட்டான், ஏன்டா அதில் இருக்கிற திரியை எலியை எடுத்துன்னு போய் உனக்கு நெருப்பு வைக்காதா? உனக்கு பின்னாடி நெருப்பு வைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு சூடு பத்தாது. இந்த வெங்கடேசனுங்கிற பேர்லாம் ஸ்லோவாக தான் இருக்குது. சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக தான் பாருக்கு. இவனும் அப்படி தான் இருப்பான். அவரும் இன்னும் யார் வெங்கடேசங்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க. சரி, என்னது சொல்ல வந்தோம்? தடை. யார் இப்போ தடுத்தா அவரை? அந்த 23,000 விளக்க, 50 விளக்க, அணையா விளக்க எவ்வளோ சிந்தனை பண்ணி வேதத்தில் அதுக்காக ஒரு 6-7 மணி நேரம் பேசி, பிராணசக்தி வீட்டுக்குள்ளே நிரம்பி இருக்குயா, அக்னிஹோத்திரம் செய்யக்கூடிய வேலையாக இது, அந்த வேலை இந்த விளக்கு செய்யுங்கிற எல்லா சுத்தத்தையும் எடுத்து சொல்லி பணத்தை என்கிட்ட கொண்டு வர, அதை நேராக சபதிக்கு அனுப்புன்னு சொல்லி, சபதியை ஃபாலோ பண்ண சொல்லி, பக்கத்துலேயே வந்து நம்மளை பொங்கலை சாப்பிட விடாமல், ஜி அந்த விளக்குன்னு கேட்டு விளக்கை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு சாம்பிராணி போட்டுட்ருக்கு. மட சாம்பிராணி. என்னத்த சொல்கிறது? இன்னொருத்தர் சொல்கிறார், இந்த விளக்கு என்கிட்ட கொடுத்தாலும் நான் ஏற்றிருப்பேன். நாங்களாம் விளக்கு வாங்கலையேன்னு வருத்தமாக இருக்கும். என்ன கேட்டால், ஒருடைய கற்பனை பாரு, வீடு மாதிரி ஒரு மாதிரி இருக்கே, அதனால் இந்த விளக்கு திரி போய் எனக்கு நெருப்பு வச்சிடும். அவரை சிந்தனை பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் தனக்கு தானே தடையாக இருக்கிறோம் இல்லையா? கை கட்டின வாய் கட்டில பாருங்கள். கைக்கு வந்துடுச்சு லட்டு, கைக்கு வந்துடுச்சு, சாப்பிட முடியல. ஏன்னா நீ சாப்பிட்டா நீ போயிடுவான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்போ தான் நிறையா வரும். எவன் சாப்பிடக்கூடாதோ அவனுக்கு தான் நிறையா வரும். அது மாதிரிலாம் போட்டோம். அதனால் 3 தடைகள் சொல்லக்கூடிய தெய்வீகம்
பௌத்திகம். பௌத்திகங்கிறது உற்றார் உறவினர் தான். உங்கள் கூட இருக்காங்களா முதல் சர்க்கிளாக தான் பௌத்திகம். அப்புறம் நீயே தடை. நீ அந்த தடையினுடைய அளவு சொல்லட்டுமா? 98%. 1% பௌத்திகம், 1% தெய்வீகம். இந்த 98 இருக்குல்ல, அது மொத்தமும் நீ தான். நீ தடையுடைய சாம்ராஜ்யத்தினுடைய சாம்ராட்டு. 23ஆம் புலிகேசி. 1 வருஷம் ஆச்சுங்க வாங்க. அடுத்த ஆர்டர் பண்ணி அடுத்த விளக்கே வரப்போகுது. இப்போ 8 விளக்கு வரப்போகுது. பேசுங்க, எல்லோரும் பேச சொல்ல, ஆளுக்காலு பேசுங்க, அப்போ தான் ஒரு புரிய வரும். போட்டோம். அப்படி சாந்தி பாடத்தில் 3 தடைகளை தாண்டி நம்ம 108வது உபநிஷத்தினுடைய முதல் மந்திரத்தை பார்க்கலாம். அத பிதாமக ஸ்வபிதரமாதி ஆதிநாராயணமும் உபசமேத்திய. அத பிதாமக பிரம்மா ஸ்வபிதரம் தனது தந்தையான ஆதிநாராயணனை உபசமேத்த அணுகி பிரணம்ய வணங்கி பப்ரச்ச கேட்டார். ஹே பகவான், தொன்முகாது வர்ணாசிர தர்மம் கிரமம் சர்வம் ஸ்ருதம். உங்கள் வாயினால் வர்ணாசிரம தர்மத்தை எல்லாம் கேட்டேன், முறையாக கேட்டேன். இதுக்கு முன்னாடி ஏதோ உபநிஷத்தில் சொல்லியிருப்பார். இப்போ விதித்தம் அபகதம் நன்றாக புரிந்தது, அதுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இதானி பரமஹம்ச பரிவிராஜக லக்ஷணம் வேதித்தும் இச்சாமி. இனிமேல் நான் பரமஹம்ச பரிவிராஜகல சந்நியாசத்தை பற்றிய விவரங்களை அறியறதுக்கு ஆசைப்படுகிறேன். முதல் வார்த்தை என்னது? அத பிதாமக. அகர முதல எழுத்தெல்லாம் திருவள்ளுவர். அவங்களெலாம் சம்ஸ்கிருதம் தெரியாமல் அந்த மாதிரி எழுத மாட்டாங்க. அகரம் உகரம்லாம் என்னது? அதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை. அதெல்லாம் ஆ முதல் அப்படின்னு தானே ஆரம்பிக்கணும். அகரம்னு ஏன் ஆரம்பிக்கிற? தொல்காப்பியர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரிஷி தால்காப்பியர்னு வேதத்தில் இருக்குது, வருது. நம்ம உபநிஷத்துலேயே பேசியிருக்கோம். இலக்கணம் சொல்கிறோம்ல, அது லக்ஷணங்கிற வார்த்தையினுடைய தமிழ். லக்ஷணம்னு சொல்லாமல் லக்கணம்னு சொல்லுவோம். லக்ஷ்மணன் சொல்ல மாட்டோம், லக்மன்னு சொல்லுவோம். அப்புறம் சேர்த்து இலக்குமன், இலட்சுமன் அப்படி தான் சொல்லுவோம். எல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தை தான். வேஷ்டி, வேஷ்டி சம்ஸ்கிருதம். பேதம் பார்க்காம பெரியவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, நம்ம ஏதோ பண்ணிட்டுருக்கோம். பகவான் துவன் முக்காது வர்ணாசிரம தர்ம கிரமம் சர்வம் அதுலாம் கேட்டேன், ரொம்ப சந்தோஷம். இப்போ பரமஹம்ச பரிவிராஜக விதிமுறைகளை கேட்கறதுக்கு விருப்பப்படுறேன். பரிவிராஜனாதிகாரி யார்? பரிவிராஜம் பண்ணக்கூடிய அதிகாரி யார்? கீதிருஷ பரிவிராஜக லக்ஷணம், அதனுடைய லட்சணங்கள்லாம் என்ன? பரமஹம்ச, பரமஹம்சங்கிறது யார்? பரிவிராஜகத்துவம் கதம், பரிவிராஜகம் எப்படி செய்வது? தத சர்வம் மே ப்ரூஹிதி, இது எல்லாவற்றையும் எனக்கு சொல்வீர்களாக. சஹோவாச்ச பகவான் ஆதிநாராயண், அவருக்கு பிரம்மாவுக்கு ஆதிநாராயண். இது மாதிரி இடையில வரக்கூடாது சொல்லியிருக்கேனே, அடுத்த முறை அனுப்பிச்சிடுவேன் நான். உனக்கெல்லாம் 1000 முறை சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல, மாறவும் போகிறதில்ல. டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு கிளாஸ். சத்குரு சமீபே சகல வித்யா பரிசிரமங்கோ பூத்வா வித்வான் சர்வமோகிக்க அமுஷ்மிக் சுக்க ஸ்ரம ஞாத்வ ஏஷனா த்ரய வாசனா த்ரயமத்வா அகங்காராதிக்கம் வமனான்மிவ ஹேயமா அதிகம் மோட்சமார்கே சாதனா பிரம்மச்சரியம் சமாப்பிய கிரகி பவேத்த. இந்த கேள்வியெல்லாம் கேட்டவர் சத்குருவை அணுகி
சகல வித்யா பரிசிரமம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லௌகிக மெட்டீரியல் வித்தையெல்லாம் ஆயக்கலைகள் 64 இருக்குது. அந்த காலத்தில் இப்போ கோடான கோடி வித்யாஸ் டெக்னாலஜி வந்திருக்கு. அதெல்லாம் இவ்வளோ உழைப்பு கொடுத்தாலும் திருப்தி இல்லை, அமைதி இல்லை, ஆனந்தம் இல்லை. பூத்வா வித்வான் சர்வம் மோக இக்கம் முஷ்கு சர்வம் ஐஹிகா அமுஷ்மிக் சுகாசிரமம். எதுலேயும் சுகம் இல்லாததுனால இந்த யுகத்தையும் பரத்தையும் வெல்லக்கூடிய சுகமான இந்த துறவு சம்பந்தப்பட்ட இந்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமத்தை சுகாசிரம் ஞைத்வா ஏஷான திரைய, அந்த வழியில், அந்த சுகமான வழியில் அதை தான் சந்நியாசம்னு சொல்கிறோம். சந்நியாசம்னா சம்நியாசம், நன்றாக அருகில் வைப்பது, அமர்வது, தொடுவது, இதெல்லாம் குறிக்கும். பிரதிஷ்டை பண்ணுறது, இதெல்லாம் அது குறிக்கும். இத்தனை கல்விகள் கற்றோம், பூர்த்தி இல்லை, நிறைவு இல்லை, ஆனந்தம் இல்லை. சுகாசிரமாக இருக்கக்கூடிய துறவுங்கிற சந்நியாசம், அதை அறிகிற ஆசை, அந்த வழியை சந்நியாச ஆசிரமம்னு சொல்கிறோம். அதில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அதை அறிந்து தான் வந்து கேட்குறேன். அதில் ஞாத்வ ஏஷனாத்திரயம், லோக ஏஷனா, புத்திர ஏஷனா, வித்தேஷனான்னு 3 இருக்குது. சாஸ்திர ஏஷனா கூட சொல்லுவாங்க. லோக ஏஷனானா நான் பிறந்த ஊரை விட்டு நான் வெளியூர் போக மாட்டேன், மக்கள்லாம் எனக்கு பிடிக்கும், நான் இங்கே வளர்ந்துருக்கேன், எங்கள் மாமா மச்சாலாம் இங்கே தான் இருக்கான், இதுதான் எனக்கு முக்கியம், அதை விட்டு நான் நகரவே மாட்டேன் அப்படின்னு ஒரு ஈசனாக இருக்கும், ஒரு விருப்பம், வாசனை. அப்புறம் புத்திரேஷனா, மனைவி மக்கள் வீடு, அதை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆசை, வாசனா. அப்புறம் வித்தேஷனா, பொருள் பொருள் பொருள், பணம் பணம் பணம்னு. இந்த 3 ஆசனாமத்தையும் நன்றாக அறிந்து புரிந்து உணர்ந்து திரயமத்வா அகங்காராதிக்கம், அகங்காரம் ஆதிக்கம்னு சொன்னால் மனம் சித்தம் புத்தி அகங்காரம், இதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் நன்றாக உணர்ந்து நம்முடைய சூக்ஷ்ம உடம்பு சரியில்லை, மனசு சரி கிடையாது, புத்தியும் சரி கிடையாது, கேடுகட்ட ஜாதகம் அப்படிலாம் சிந்தனை வந்து அகங்காராதிக்கம், மனம் சித்தம் புத்தி சூக்ஷ்ம உடம்பை நன்றாக புரிந்து, உலகத்தை புரிஞ்சிருக்கான், தொழிலை புரிஞ்சு வச்சுருக்கான், தொழில் இத்தனை கல்வி கட்டுறோம், சுகமில்லை, இத்தனை வாசனா இருந்தோம், சுகமில்லை, மனம் சித்த புத்தினாலையும் சுகமில்லை. அதனால் இந்த லைஃப் வாழ்நாள் ஃபுல்லாக சதா அதிருப்தியில் தான் ஓடுது. யார் ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு சொல்லுங்களேன். ஒரு சம்சாரியை என்றைக்காவது ஒரு நாள் திருப்தி அடைவான்னு அவன் ஓடிக்கிட்டு இருக்கான், வாழ்க்கை முடிஞ்சிடும். நான் திருப்தியாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். சம்சாரியை இருக்கலாம், மாதத்துக்கு ஒரு நாள் இருக்கலாம், அதான் வாழ்க்கையா? இங்கே தான் நம்ம சித்திக்கணும். நம்ம இந்த பிரம்மஞானம் எங்கே பிரதான வேலையை செய்துன்னா, நீ கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் உன்னை ஹாப்பி மோடில் வச்சுருக்கு. நிரந்தரமான ஆனந்த மோடுங்கிறது அந்த மோடு மாறாத மோடு. யாரால் பண்ண முடியுங்க சொல்லுங்கள்? எதால் பண்ண முடியும்? அப்படி ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் சொல்லுங்கள். தெரியாமல் கேட்குறேன், எனக்கு தெரியாமலே கேட்குறேன். நீ கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்கும் துக்கப்பட மாட்டேன், எந்த நெகட்டிவும் உங்கள்கிட்ட இருக்காது. இதை நீ பருகுனா அது நடக்கும்னு ஒரு பொருள் இருந்ததுன்னா அது பேர் அமிர்தம். அதுதான் ஞானாமிர்தம். ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. இப்போ இவன் அடிபட்டு உதப்பட்டு சென்சேஷன் இருந்தால் சுறுசுறுப்பு வரும், சென்சேஷன் இல்லைன்னா எரும மாடு தான் வாழ்க்கை. தமோ குணத்திலேயே தான் மெதுவாக போகும், மெதுவாக வரும்.
3:30 மணிக்கு வேணும்னா 4:30க்கு ஏந்துச்சேன்னு சொல்லும். திருவண்ணாமலைக்கு 6 மணிக்கு வேணும்னு சொன்னால் 7 மணிக்கு தான் நான் ஏந்துப்பேன். நான் அங்கே வந்துடுறேன். சிதம்பரம் ட்ரிப் சிதம்பரத்துக்கே வந்துடுறேன். எனக்கு அது ஈஸி. தாம்பரத்தில் வந்து ஏறுறதுலாம் எனக்கு கஷ்டம். குமரகுண்டத்தில் ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்குங்களா. என்ன காரணம்? 1 மாதமாக பிளான் போட்டிருக்கோம். திடீர்னு மாற்றிட்டீங்கன்னா, திடீர்னு நேற்று வரைக்கும் இப்படி இப்போ மாற்றிட்டீங்க ஜி அப்படின்னு சொல்கிறீங்களா? 1 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் போடுறோம். டெய்லி கேட்குற, பார்க்குற, பேசுகிற, சிரிக்கிற, எல்லாம் பண்ணுற. அன்னைக்கு மட்டும் உன் வேலையை காட்டுற, எரும மாடு வேலையை காட்டுற. என்றைக்கோ ஒரு நாள் எப்போவுமே இப்படியா? ஜென்ரலாக சொல்கிறேங்க. இது வந்து மாடல்லாம் நம்மள்ட்ட இருக்குது, எக்ஸாம்பிள்லாம் இருக்கே. ஜென்ரலாகவே என்னது எரும மாடு தான். பசுமாடுன்னு நான் யாரை பேர் சொன்னேன்? பசுமாடுன்னா கூட அதில் தேவர்கள்லாம் வசிக்கிறாங்க. பெண்ணிடத்தில் தேவர்கள் வசிக்கிறாங்க, நீரில் தேவர்கள் வசிக்கிறாங்க, பசுமாட்டில் தேவர்கள் வசிக்கிறாங்க. எரும மாட்டில் தேவர்கள் வசிக்கிறாங்க எழுதலை. என்ன காரணம்னா அது தமக்கணும். இதெல்லாம் பார்த்தான், படிப்பை பார்த்தான், வேலையை பார்த்தான், சமுதாயத்தை பார்த்தான். எங்கேயும் அவனுக்கு அமைதி இல்லை, ஆனந்தம் இல்லை, திருப்தி இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் விட்டு விலகணும்னு ஒரு மனநிலை வருது அவனுக்கு. வரலாம், அதுக்காக விட்டுட்டு ஓட முடியுமா? கடமை செய்யணும்ல. கடமை தெரிஞ்சு தான் கல்யாணமே பண்ணணும். கடமை தெரியலன்னா கல்யாணம் ஏன் பண்ணுற? கல்யாணம் பண்ணுறது மட்டும் தெரியுதா? இல்லை இந்த அப்பா அம்மா செய்கிற வேலைங்க. யார் எப்படியோ போனால் என்ன, சீக்கிரம் கல்யாணத்தை முடிப்போம், நான் போகிறேன், அதனால் ஒன்றை காலி பண்ணிட்டு தான். அதனால் வமனா அண்ணன் வேண்டான்னு விலகிறேன். மனநிலை எனக்கு வந்துடுச்சு. வமனம்னா வாந்தி எடுத்தாச்சு, அது திரும்பி எடுத்துக்கோமா நம்ம? அப்படிப்பட்ட வார்த்தையை போடுது. சில நேரத்தில் கொடுமையான வார்த்தையெல்லாம் போடும். ஏன்னா இங்கே இருக்கலாம் எரும மாடாக இருந்தால் இந்த மாதிரி வார்த்தையை போட. அங்குசம்லாம் எது கண்டுபிடிச்சான்? கயிறுலாம் எதுக்கு? எல்லா கடவுளும் கயிறு அங்குசம்லாம் எதுக்கு வச்சுருக்கு? பாசா அங்குசம்லாம் எதுக்கு வச்சுருக்கு? தண்டம் எதுக்கு வச்சுருக்கு? வேலை எதுக்கு வச்சுருக்கு? திரிசூலம் எதுக்கு வச்சுருக்கு? கதா எதுக்கு வச்சுருக்காரு பெருமாள்? நடுமண்டையில் நச்சுன்னு போடுறது. வேலையை செய்யாமல் தூங்கிட்டு இருக்க சோம்பேறி பேலை. அங்கேயும் தூங்குற, இங்கேயும் தூங்குற, எங்கேயும் ஒரே தூக்கமயமாக இருக்கீடா சோம்பேறி பேலை. கண்ணை திறந்தா சாப்பிட்ணுங்கிறான், சாப்பிட்டா கண்ணை மூணுங்கிறான். வமனான் வமனம்னா அதான் வாந்தியை திரும்ப நாய் தான் சாப்பிடுவோம் தெரியுமில்ல. அது அந்த வேர்டு வேறு உபநிஷத்தில் இருக்குது. அதனால் இது வேண்டான்னு அதிகம் நன்றாக கற்று அறிந்து புரிந்து மோட்ச மார்க்கத்துக்கு முக்தி அடைய 50 வயசில் நீ இந்த சிந்தனை வர்றது நியாயம்தான். கடமையெல்லாம் முடிச்சிடணும். அதுக்குள்ளே உனக்கு சின்ன வயசுலேயே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, கடமையை சிறப்பாக முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கடமையை முடிக்காமல் போக முடியாது, நீ அங்கே சித்தி பெற முடியாது, சாபத்துக்கு ஆளாயிடுவார். அதனால் கடமையை முடிச்சுட்டு தான் போகணும். அது வரைக்கும் உனக்கு சிறை மாதிரி இருக்கா, இருந்து தான் ஆகும். நரகம் மாதிரி இருக்கா, இருந்து தான் ஆகும். அப்போயாவது நீ கடமையை ஒழுங்காக சரியாக பார்க்கலாம். நீ கடமையை முடிச்சுட்டு போ. உனக்கு 50 வயசு வரைக்கும் டைம். கல்யாணம் 20 வயசு 21 வயசில் பண்ணிக்கிற, 50 வயசு வரைக்கும் கடமையை செய். மோட்ச மார்க்கே சாதனா பிரம்மச்சரியம் சமாப்பிய கிரகி பவேத்தே. இந்த மோட்ச வழியை தேடுபவன் பிரம்மச்சாரியா ஆசிரமத்தில் கடந்து கிரகி பவேத், இல்லறத்துக்குள்ளே நுழைஞ்சி அதில் முழுமையான கடமையை நிறைவேற்றி அது வரைக்கும் இருக்குது. 2வது மந்திரம் 1 2 3 4 5 6 7 8 7 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன்.
இதில் முதல் பார்த்துருக்கோம். பிரம்மச்சரியம் கடந்து கிரகஸ்தன் நுழையிறான். நாளைக்கு கிரகஸ்தத்தில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். அருணாச்சல சிவ 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 வேல் முருகனுக்கு.